எனக்கு ஏதோ பண்ணி இருக்கு. கலைவாணி சொல்லி பொறுக்கிற பொண்ணு அவ தான் ஜெயிச்சா. இப்ப இருக்க பிள்ளைங்க தொட்டதுக்கெல்லாம் குத்தம், பெரியவங்க மேல குத்தம். கலைவாணின்னு ஒரு பொண்ணு சாதனை படைச்சிருக்கா. அப்பா எப்படி தெரியுமா? கோயம்புத்தூர் கிட்டக்க பூண்டின்னு அது ஒரு குக்கிராமம் மாதிரி ரொம்ப அதுலி பொறுக்கி அந்த பொண்ணு படிச்சிருக்கா. அந்த வீட்டில் அவங்க அந்த கிராமத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சுள்ளி பொறுக்கி தான் வாழ்வாதாரமே அந்த மாதிரி போயின்ட்டுருக்கு. அந்த பொண்ணு +2 பாஸ் பண்ணியிருக்கா. 85% எடுத்திருக்கா. ஆனால் காலேஜில் படிக்க வசதி இல்லை. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு முன்னாடி டெய்லி போய் ஒரு அழுக்கு பாவாடை அழுக்கு சட்டையோட போய் நின்று பார்ப்பாளாம். பார்க்குறப்போ ஒரு வாட்ச்மேன் இதை கவனிச்சிருக்காரு. கவனிச்சுட்டு, ஏம்மா டெய்லி வந்து இந்த மாதிரி பார்க்குற, காலேஜ் போகிற வரவங்கள பார்த்துட்டே இருக்க, என்னதாம்மா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லைப்பா இல்லை அங்கிள், எனக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை, நான் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன், எனக்கு வசதி இல்லை, எங்கள் வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை, இந்த போகிறாங்கல்ல இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு காலேஜ் போன மாதிரி திருப்தி, அதுதான் டெய்லி வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஏதோ பண்ணியிருக்கு. பண்ணிவிட்டு உடனே வாணி அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இவங்க, அதாவது இந்த வாட்ச்மேன் லெவல்லேருந்து அடுத்த லெவல் ஒரு ஆஃபீஸ் லெவல் இருக்கும்ல, இவருக்கு உட்பட்ட ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு இந்த மாதிரி டெய்லி வந்து பார்க்குறா, இவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்கு. உடனே பிரின்ஸ்பால் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிரின்ஸ்பால் கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கும் மைண்ட் ஏதோ அப்படியே டச் ஆகிடுச்சு ஏதோ. உடனே சரி போ, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எவ்வளவு கம்மியாக ஃபீஸ் இருக்கோ அந்த ஒரு கோர்ஸ் கொடுங்க, நான் படிக்கிறேன். நீ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்க? 85%ன்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருக்கா. காமிச்ச உடனே அந்த நல்ல ஒரு கோர்ஸே கொடுத்துருக்காரு அவர் கொடுத்து, நீ வந்து உன்னால் முடியறத கட்டு, வருஷத்துக்கு ஒரு 3500 கட்டு, அது கட்டுவியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே இந்த பொண்ணு உடனே கேட்டிருக்கா, இதை இஎம்ஐயில் கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே அவருக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி நீ எப்படி கட்டுறியோ கட்டுமா அப்படி சொல்லியிருக்காரு. உடனே அந்த பொண்ணு அந்த சுள்ளி பொறுக்கி 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி கட்டுவாளாம். ஃபஸ்ட்டு வருஷம் கட்டிட்டா 3500 ரூபா, செகண்ட் வருஷம் ஒரு 2500 ரூபாயோ என்னமோ கட்டியிருக்கா. 3வது வருஷம் ஐபிஎம்ன்ற ஒரு கம்பெனி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்திருக்கு. அதில் அவங்க காலேஜில் இருந்து 4000 பேர் சேர்ந்துருக்காங்க, அதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் யார் ஜெயிச்சா தெரியுமா? இந்த கலைவாணி சொல்லி பொறுக்கிற பொண்ணு அவ தான் ஜெயிச்சா. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அந்த லைப்ரரியில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கான். அந்த கம்ப்யூட்டர் அந்த இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, அது இவ அங்கேயே எல்லாத்தையும் படித்து அந்த கம்ப்யூட்டரில் நிறையா அவள் கற்றுக்கிட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் இவ மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கா. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் இப்போ அவள் பர் மந்த் 3.5 lakhs ஏர்ன் பண்ணுறான். அந்த பிரின்ஸ்பல் அதை கூட பெருமையாக சொல்லலை, இன்னும் சொல்கிறாரு இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. அவ கிராமத்தில் இருந்து 7 பேரை இதே காலேஜில் படிக்க வைக்கிறாளாம். அந்த பொண்ணு படிக்க வைக்கிறாளாம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சாதனை. அதுதான் கஷ்டப்பட்டு வர பசங்க நிமிர்ந்து நிற்பாங்க, சாதனை படைப்பாங்க. அதே கஷ்டத்தையே தெரியாத பிள்ளைங்க வளர்ந்துச்சுங்கன்னா அதுங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும்
மற்றவங்க கிட்ட தான் வந்து நிற்கும். இதை மாதிரி முயற்சி எடுத்து அவ மட்டும் படிக்காம அந்த கிராமத்தில் இருக்க 7 பேரை படிக்க வைக்கிறா. எவ்வளவு பெரிய சாதனை! சும்மா போகிறப்ப காலேஜை ஊற்று ஊற்று பார்த்து அந்த வாட்ச்மேன் அதை கேட்டு அதுலேருந்து ஆஃபீஸ் இதுலேருந்து பிரின்ஸிபால் வரைக்கும் போய் அவங்க மனசை ஏதோ செஞ்சு இந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து அது மட்டும் படிக்காமல் இத்தனை பேரை படிக்க வைக்கிறா. அது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த பிள்ளைங்க இப்போ இருக்க பிள்ளைங்க தொட்டதுக்கெல்லாம் குத்தம், பெரியவங்க மேலே குத்தம். பாப்பா பாப்பா பா இப்போ இருக்க பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் கஷ்டப்படுற இடத்துலேருந்து வர பிள்ளைங்க எதுவுமே அவங்களுக்கு தடை கிடையாது. அவங்களுக்கு டெய்லி சாப்பாடே கஷ்டம்தான். ஆனால் அந்த பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாவை காப்பாற்றணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம படிக்கணும், எப்படியா இருந்தாலும் படித்து முடிச்சிடணும். அப்படி இந்த மாதிரியெல்லாம் நினச்சி ஓடுவாங்க. ஆனால் ஜெயிச்சு அவங்க வராங்க பாருங்க. அப்போது இன்னொருத்தருக்கும் உதவி பண்ணுறாங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம்!